கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும். எந்த மாவட்டத்தில் லேசான மழை பொழிவு, எந்த மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம சொல்றோம். ஏன்னா இதுக்கப்புறமும் நமக்கு மழை வருமாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோட நம்ம இருக்கிறோம். இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்புங்கிறதே ஒரு 2 அல்லது 3 மாவட்டத்துல மட்டும் ஒரு லேசான மழை மற்றும் மிதமான மழையாக பதிவாகி ஓய்வு கொடுக்க போது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டத்தில் மழை ஓய்வு கொடுத்த நிலையில், இனி வரப்போகிற நாட்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கனமழையோ அல்லது மிக கனமழையோ நமக்கு தற்போதைக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நெருங்கி வந்து தமிழ்நாட்டில் கரையை கடந்துச்சுன்னா ஒரு மிக கனமழையும் அதி கனமழையும் ரெட் அலர்ட்னு கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் இப்போ நமக்கு வடகிழக்கு பருவக்காற்றும் திசை மாறி வரும் இந்த சூழ்நிலையில் அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடுனா அதுதான் இந்த வடகிழக்கு பகுதியிலேருந்து வீசி கொண்டிருந்த அந்த காற்றுடைய திசையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு இப்போ நமக்கு படிப்படியாக அந்த திசை மாற்றம்னால கடலோரத்தில் மட்டும் ஏதாச்சும் சில பகுதிகள், அதுவும் தென் கடலோரத்தில் ஏதேனும் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஓய்வு கொடுத்து விடுகிறது. பெரிதளவில் நமக்கு மழை தீவிரம் ஆகாததுக்கு காரணம் வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காற்றின் திசையில் மாற்றங்கள் ஏற்பட்டு வருது. இப்போ அடுத்தபடியாக நம்ம போய் கொண்டிருக்கிறது கோடை காலத்துக்குள்ளே நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா இப்போ ஜனவரி மாதத்தில் அதிகபட்ச வெப்பநிலைங்கிறது 33 டிகிரி செல்சியஸ் உள் மாவட்டத்தில் பதிவானது. இப்போ பிப்ரவரி மாதம் ஆரம்பமே 35.3 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் பதிவாகியிருக்கு. அப்படின்னா அது ஈரோடு மாவட்டங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. கரூர், நாமக்கல், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை கணிசமாக உயர்ந்திருக்கு. இன்னும் நாட்கள் போக போக 37, 38ன்னு சொல்லி அப்படியே வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உயர்ந்து கொண்டே தான் போகும். ஏன்னா பொதுவாக ஒரு 40 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது நம்ம மே மாதங்களில் தான் எதிர்பார்ப்போம். ஆனால் இப்போ வரக்கூடிய நாட்கள் நமக்கு மார்ச் மாதத்திலேயே பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரொம்பவே தீவிரமாக அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழையும், திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை பகுதியாக 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இனி அடுத்து வரும் நாட்களிலும் லேசான மற்றும் மிதமான மழை ஏதேனும் சில இடங்களில் கடலோரத்தில் பதிவாகும். மற்றபடி பெரும்பாலான பகுதிகள் வானம் ஓரளவு மேகமூட்டம்தான். மழை தீவிரங்கள் இனி வரும் நாட்களில் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். அடுத்தபடியாக புயல் சின்னங்கள் மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் எதற்குமே உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு. பொதுவாக ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது நமக்கு மார்ச் மாதத்தில் உருவாகக்கூடும். ஏன்னா கடந்த வருஷத்தில் கூட ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் சில தாழ்வு பகுதிகள்லாம் உருவானதை பார்த்தோம். உருவாகி அப்படியே நமக்கு வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையெல்லாம் நோக்கி நகர்ந்தது. ஒரு சில தாழ்வு பகுதிகள் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து மேற்கு வங்கம், ஒரிசா பகுதிகளை நோக்கி கரையை கடந்து நம்ம பார்த்தோம். புயல் சின்னங்கள் கூட உருவாகும். இந்த வருஷமும் வரக்கூடிய இந்த கோடை காலங்களில் நமக்கு சூப்பர் சைக்ளோன் என்று சொல்லக்கூடிய அந்த சூப்பர் புயல் உருவாகுமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது. தற்போதைக்கு எந்த ஒரு தாழ்வு பகுதியும் உருவாகி தமிழ்நாட்டில் கரையை கடக்க போகிறது கிடையாது. வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு தாழ்வு பகுதிகள் ஏதேனும் உருவாக வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம அறிவிக்கிறோம். ஏன்னா இந்த கோடை காலங்களில் நிச்சயமாக ஒரு மழை பொழிவுங்கிறது உறுதியாக வேணும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஏன்னா கடந்த டிசம்பர் மாதத்தில் பெய்த மழைக்கு அப்புறம் எங்களுக்கு பெரிதாக மழையே வரலன்னு சில பேரும், இன்னும் ஒரு சில பேர் ஃபெங்கல் புயலோட கடைசி மழை எங்களுக்கு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் கடைசியாக ஃபெங்கல் புயல் வந்தப்போ மட்டும்தான் எங்களுக்கு மழை வந்துச்சு, அதுக்கப்புறம் பெரிதளவில் மழை இல்லை அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திருந்தீங்க. உங்களுக்கு உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கினால்தான் உங்களுக்கு கனமழையானது தீவிரமாக கிடைக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மே மாத இறுதியில் தொடங்கும். அதற்கான அறிவிப்புகள் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். தற்போதைக்கு மிக கனமழை மற்றும் அதி கனமழை, அதி தீவிர கனமழைக்கான வாய்ப்புகள் உறுதியாக கிடையாது. தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில்
உங்களுக்கு நிச்சயமாக நம்ம சொல்கிறோம். அதனால் தென்மேற்கு பருவமழையானது விரைவில் தொடங்கும். இந்த வருஷம் கூடுதல் மழை பொழிவு தான் நம்ம தென்மேற்கு பருவமழையில் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். தொடர்ந்து காத்திருப்போம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகாலை நேர பனிப்பொழிவும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா பிப்ரவரி 15, 20க்குள்ள ஒட்டுமொத்த இடங்களிலும் பனிப்பொழிவுங்கிறது மொத்தமாக குறைய போகுது. சீக்கிரமாகவே கோடை காலம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து பகல் நேர வெப்பநிலை மிக அதிகமாக வாட்டி வதைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆகவே தொடர்ந்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து இனி வரும் நாட்கள் எங்கே மழை வந்தாலும் உடனடியாக உங்களுக்கு அறிவிக்கப்படும்.